ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் கிளப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சன் டிவியில் அப்கமிங் சூன் பார்க்குறப்ப, அதாவது பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரம் பார்க்குறப்ப நியூ சீரியல் கொண்டு வர போகிறாங்க. அதோட டைமிங் பற்றியும் அண்ட் அதுக்காக என் பண்ண போகிற சீரியல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சன் டிவி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சீரியலை பார்க்குறப்போ 1 hour டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஜி தமிழ்லேயுமே இதே மாதிரி ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ அது 1/2 hour தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சன் டிவியில் இப்போ 1 hour ஒரு சீரியல் கொண்டு வர போகிறாங்க. இது எந்த சீரியல்னு பார்க்குறப்ப சன் டிவியில் பார்க்குறப்ப ப்ரமோ ரிலீஸ் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்க இருமலர்கள் சீரியல் தான். இந்த சீரியலை பார்க்குறப்ப 2:30லேருந்து 3:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சீரியல் தான் பார்க்குறப்ப சன் டிவியில் 1 மணி நேரம், அதுவும் போடுறப்பே 1 மணி நேரம் போடுற சீரியல்னால் இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த சீரியல் பார்க்குறப்ப 2:30 to 3:30 3+ அளவுக்கு ரேட்டிங் கொடுத்தா கூட போதும். அண்ட் ஏற்கனவே 3 PM ஸ்லாட்டில் ஆனந்தராகம் சீரியல் தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனந்தராகம் சீரியல் 1000+ எபிசோட்ஸோடு போயிட்டுருக்கு. வெற்றிகரமாக போனாலுமே கூட இந்த சீரியலோட டிஆர்பி பார்க்குறப்போ 2+ ரேட்டிங் தான் கிடச்சிட்ருக்கு. பட் நம்பர் 1 சீரியலே நான் பிரைம் டைமில் 3 கொடுக்குறப்ப இந்த செல்லோட ரேட்டிங் ஒரு ஆவரேஜ் தான். நவம்பர் 14 நாளைக்கு இந்த சீரியலை கிளைமேக்ஸ் பண்ண போகிறாங்க. லாங்கஸ்ட் ரன்னிங் செல் நாளையோட இந்த செல்லோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு சேட் நியூஸ் தான். அண்ட் 2:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுற லக்ஷ்மி பார்க்குறப்ப இனிமேல் 2 PM டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. 2:30க்கே இந்த சீரியல் ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் இலக்கியாவெல்லாம் பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு சீரியலுக்கு. இப்போ 2 PM போட்டால் தொடர்ச்சியாக இந்த செல் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்குமே 2 PM தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஆஃப்டர்நூன் சீரியலான இலக்கிய சீரியல் ஃபைனலாக முடிவுக்கு வரப்போகுது. இந்த சீரியல் இன்னும் 1000 தொடல 1000க்கு வந்துட்டாங்க. இன்னொரு ஃபியூ எபிசோடு இருந்துச்சுன்னா 1000 தொட்டிருப்பாங்க. பட் 1000 தொடல, அதுக்குள்ளேயே சீரியலை கிளைமேக்ஸ் பண்ணிட்டாங்க. January 14 நாளைக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. இதில் என் பண்ணுறதுக்கு காரணம் 2 PMக்கு இந்த சீரியலோட ரேட்டிங் குறைஞ்சி போயிட்டு, முன்னாடிலாம் சந்திரலேகா சீரியல் இலக்கிய சீரியலே 5+ அளவுக்கு எடுத்த சீரியல் தான். இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு போட்டியுமே அதிகமாக இருக்குல்ல, அதனால் நான் பிரைம் டைம் சீரியலோட ரேட்டிங் அதிகரிக்கிறதுக்காக தான் பார்க்குறப்ப இந்த சீரியலில் கிளைமேக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் சரிகமாவுக்கு இது சேட் நியூஸ் தான். ஏன்னா இனியா சீரியலுமே 1000 தொடல லாஸ்ட்டாக என் பண்ண சீரியல். அண்ட் இந்த சீரியலுமே 1000 தொடல, ஃபியூ எபிசோடு தான் இருக்குது. பட் 1000 தொட்டே என் பண்ணியிருக்கலாம். அண்ட் இலக்கிய ஆனந்தராகம் முடிகிறத நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்னுங்கிறதையும், லக்ஷ்மி சீரியலோட டைம் சேஞ்ச் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னுங்கிறதையும், இருமலர்கள் சீரியலை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்